பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தநாள் கேக் சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்த நிலையில் கேக்கில் அதிகளவு செயற்கை இனிப்பூட்டி கலக்கப்பட்டதே காரணம் என்பது தெரியவந்துள்ளது. சாக்ரின் என்ற அந்த ரசாயனத்தின் பாதிப்புகள் குறித்து இத்தொகுப்பில் பார்க்கலாம். பிறந்த நாள் என்றாலே நம் அனைவருக்கும் நினைவில் வருவது கேக் தான். பஞ்சாப் மாநிலத்தில் 10 வயது சிறுமி மான்வி தனது குடும்பத்தினருடன் கடந்த மாதம் கேக் வெட்டி மகிழ்ச்சியாக பிறந்த நாள் கொண்டாடினார். அந்த வீடியோவும் சமூக வலைதளத்தில் வைரலானது. பிறந்த நாள் கொண்டாடிய சிறிது நேரத்தில் சிறுமி மான்வி உட்பட குடும்பத்தினருக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. நாவறட்சி ஏற்பட்ட சிறுமி உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மயக்க நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சிறுமியின் குடும்பத்தினர் அருகில் உள்ள இனிப்பகத்திலிருந்து ஆன்லைனில் கேக் ஆர்டர் செய்திருந்த நிலையில் அந்த கடையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கடையில் இருந்த கேக் உள்ளிட்டவற்றின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அதன் முடிவில் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியானது. கேக்கில் அதிக அளவில் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனர்ஸ் எனப்படும் செயற்கை இனிப்பூட்டி சேர்க்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அதாவது சாக்கரின் என்ற இனிப்பூட்டி கேக்கில் அதிக அளவில் சேர்க்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவே சிறுமியின் உயிரை பறித்ததாக ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சாக்கரின் என்ற செயற்கை இனிப்பூட்டி வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக பரிந்துரைக்கப்பட்டது. இவை கொடுக்கும் கலோரி ஆற்றல் வெள்ளை சர்க்கரையை விட குறைவு என்று ஆரம்ப காலகட்டத்தில் கூறப்பட்டது. ஆனாலும் சர்க்கரையை விட 300 மடங்கு சாக்கரின் இனிப்பானது என்பதால் அதனை எந்த அளவுக்கு மிக மிக குறைவாக சேர்க்க வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு உணவுகள் மற்றும் பானங்களில் சேர்க்கப்படும் இந்த சாக்கரின் 1900ஆம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பயன்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. உணவு மற்றும் பானங்களில் சிறிய அளவில் சாக்கரின் பயன்படுத்தப்பட்டாலும் இரத்த குளுக்கோஸ் அளவை விரைவாக அதிகரிக்க செய்துவிடும் என்கின்றனர் மருத்துவர்கள். நீண்ட கால சாக்கரின் பயன்பாட்டில் புற்றுநோய் ஆபத்து உள்ளதை எலிகளில் மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் உறுதி செய்தன. இந்த ஆபத்து மனிதர்களுக்கும் வரலாம் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ள போதிலும் இது இன்னமும் தடை செய்யப்படவில்லை. இப்படியான சூழலில் செயற்கை இனிப்பூட்டியை அதிக அளவில் கேக்கில் சேர்த்ததாலே சிறுமி மான்வி உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. சிறுமியின் குடும்பத்தினர் கேக் வாங்கிய அந்த பேக்கரி உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செயற்கை என்றாலே அது ஆபத்து நிறைந்ததுதான். செயற்கை இனிப்பூட்டி, செயற்கை நிறமூட்டி உள்ளிட்டவற்றை தவிர்ப்பதே நன்மை பயக்கும்.